கவர்மெண்ட் தான் பார்த்து எதனா தீர்வு காணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கெட்டு போய்டும். நமக்கு இப்போ கடை நடத்தினா தான் நமக்கே சாப்பாடு இதுதான். நமக்கே இப்போ இல்லைன்னா நமக்கு இதுதான் வாழ்வாதாரமே. நமக்கு நமக்குன்னு வேறு எதுவும் கிடையாது. இந்த கடை தான் நமக்கு எல்லாமே. இப்போ வந்து கேஸ் வந்து 3000 ரூபா சொல்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்து நான் என்னத்தை வாங்கி வைக்க முடியும்? என் குடும்பத்தில் வந்து மொத்தம் 12 பேர். இப்போ இந்த 12 பேரும் இதில் தான் நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. பிரைவேட்டு கேஸு 1800 ரூபான்னு எடுத்த கேஸு இன்னைக்கு 3800 ரூபாய் 4000 ரூபாய் கேட்குறாங்க. ஆனால் அது வாழ்வாதாரம் வந்துட்டு முற்றிலும் பாதிக்கப்படும். எங்களை மாதிரிலாம் தெருவோர கடைகள்லாம் இருக்கிறதுலாம் இது பெரிய கஷ்டம். எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். இது நின்றுச்சுன்னா ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். சிலிண்டர் வந்து நாங்கள் வெளியே பண்ணி வாங்கிறதுனால ஒரு சிலிண்டர் வந்து இன்றைக்கி கமல் சிலிண்டர் வந்து 3500 ரூபாய் கம்மி இல்லைன்றாங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து 2 கடை மூட்டாங்க. 2000 3000 கொடுத்தா கூட கேஸ் இப்போ ரிப்பீட்டட் பாடாக இருக்குது. 54 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து 85 ரூபாய் கிட்டாங்கக்கா. இல்லை கிடைக்கல, எங்கேயுமே பங்கு கிடைக்கலன்னு சொல்லி அவங்களே ஒரு ரூமரை கலப்பி போட்டு இங்கே தான் நிற்கிறாங்க. இந்த நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ, இந்த ரூமர் மட்டும் நிறைய நடக்குதுமா. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே எல்பிஜி தட்டுப்பாடு மொத்த இந்தியாவிலுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து மக்கள் கிட்ட கேட்டப்போ நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து இதில் கம்மியாகுது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருந்தது. நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயரம், பெட்ரோல் டீசலோட இறக்குமதிகளும் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்க்லையுமே கியூ கட்டி மக்கள் வந்து வெயிட் பண்ணி பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பங்குகளை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் முடிஞ்சு டீசல் முடிஞ்ச ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ இதை பற்றியான தகவலை நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இந்த எல்பிஜி பற்றாக்குறையா இருக்குல்லன்னா நீங்க எப்படி இதை சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். இப்போது சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ எங்களுக்கே இந்த ஒரு 2 நாள் தான் உங்களுக்கு இதே இருக்குது. நாளுக்கெல்லாம் என்ன பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர் இல்லாத இதே இதாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கவர்மெண்ட் தான் பார்த்து எதனா தீர்வு காணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கெட்டு போய்டும். நமக்கு இப்போ பெரிய பெரிய ஹோட்டலாம் போனால் 100 ரூபா 150 ரூபா சாப்பாடுக்கு ஆகுது. நம்மகிட்ட வந்தால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலை செய்கிற ஆட்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க தெரியல. ஆட்டோ டிரைவர்லாம் என்ன பண்ணுறாங்க, சிலிண்டரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபஸ்ட்னா மாதம் ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் கிடைக்கும். இப்போ அப்போல்லாம் கிடைக்கிறதில்ல. 21 நாள் கழிச்சு தான் வந்து இதாகுது. அது 21 நாள் கழிச்சு நமக்கு இது மாதிரி நார்மலாக வருமானம் தெரில. அது இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான், அந்த போர் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு இதாகும்னு நினைக்கிறேன். இப்போ கடை நடத்தினா தான் நமக்கே சாப்பாடு இதுதான். நமக்கே இப்போ இல்லைன்னா நமக்கு இதுதான் வாழ்வாதாரமே. நமக்கு நமக்குன்னு வேறு எதுவும் கிடையாது. இந்த கடை தான் நமக்கு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து பசங்களுக்கு எக்ஸாம் பரிட்சை இது முடிஞ்ச பிறகு கட்டினா கடை ரன் பண்ணால் தான் பண்ண முடியும். பார்த்து கவர்மெண்ட் தான் என்ன முடிவு பண்ணி கொஞ்சம் பிரச்சனை முடிச்சு விட்டா நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் கேஸ் இருக்கும், நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வந்து கடை மூடிடுற மாதிரி மூடிட்டு வீட்டில் தான் இருக்கணும். வேறு வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. இந்த சின்ன வயசுலேருந்து இதே தொழில் தான். இந்த டீ கடை வச்சு இப்படியே நடத்திட்டு இதே தொழில் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து இது விற்கிறது வந்து ஒரு டீ 10 ரூபா, காப்பி அந்த மாதிரி 12 ரூபா விற்கிறேன். இப்போ வந்து கேஸு ஏற்றிட்டாங்கும் போது இந்த டீ 10 ரூபாய்க்கு விற்க முடியாது. 10 ரூபாய்க்கு விற்றா கட்டுப்படி ஆகாது. இப்போ வந்து கேஸ் வந்து 3000 ரூபா சொல்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்து நான் என்னத்தை வாங்கி வைக்க முடியும்? அதனால் நாளைக்கு லீவ் விட்ருவோம், அவ்வளோதான் கடை. இதை வச்சு தான் நமக்கு வாழ்வாதாரம். பசங்க படிக்கிறாங்க, அதான் சாப்பிடணும், போகணும். வாடகை வீடு மாதம் வந்து 7000 ரூபா வாடகை வீடு. சின்ன போது வீடு தான். அன்னைக்கு பொழுது போகிறது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே ரொம்ப கஷ்டம். வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதான் நான் நேற்று தான் புக் பண்ணேன். எனக்கு புக் பண்ணி ஆயிடுச்சு, 25 நாள் ஆச்சு. புக் பண்ணிக்கிறேன். மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, ஆனால் என்றைக்கு வருது அப்படிங்கிற மெசேஜ் வரல. என்னோட இதை மட்டும் இது பண்ணிக்கிட்டாங்க, அதோட வந்து நிற்கிது. மற்றபடி அதான் கொஞ்சம் எப்போ வருதுன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கு சிலிண்டர் கூட நம்ம நெற்குண்டத்தில் பார்த்தா ஒரு 20 சிலிண்டர் வரிசையாக வச்சுருக்குறாங்க. சிலிண்டரு கேஸ் பங்க்கில். ஆனால் என்னன்னு தெரியல. இங்கே தான் தெரியும் அது எப்படின்னு. இப்போ வந்து சிலிண்டர் வந்து வீட்டு சிலிண்டர்லாம் புக் பண்ணால் புக்கிங் ஆகுது. அப்போ ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கடைங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கடை நடத்த முடியுமான்னு முடியாதுன்னு தெரியல. என் குடும்பத்தில் வந்து மொத்தம் 12 பேர். இப்போ இந்த 12 பேரும் இதில் தான் நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. இந்த இடத்துல வந்து நான் சும்மா பங்க் கடை தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து இது பண்ண முடியாது. சிலிண்டர் இருந்தால் ஓட்டலாம், என்ன இல்லை. சிலிண்டர் இல்லைனால எங்களுக்கு வந்து நீங்கள் அத்தியாவசிய பொருள் பொதுமக்களுக்கு ஒரு ரெகுலராக நாங்கள் கொடுக்குற டீ வந்து கரெக்டான டைமுக்கு கொடுப்போம். இன்றைக்கி டீ கொடுக்குறதுனால சிலிண்டர்னால எல்லா பிரச்சனைக்கும் எங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆகுது. சிலிண்டர் வந்து நாங்கள் வெளியே பண்ணி வாங்கிறதுனால ஒரு சிலிண்டர் வந்து இன்றைக்கி கமல் சிலிண்டர் வந்து 3500 ரூபாய் கம்மி இல்லைன்றாங்க. இன்றைக்கி டீ கொடுக்குறதுனால எங்கள் கஸ்டமருக்கு ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் காலையிலேருந்து மையோனையும் கொடுக்குறோம். அது சிலிண்டர்னால எங்களுக்கு எவ்வளோ மக்கள் அங்கே எதிர்பார்க்குறாங்க. எங்களை நம்பி கடைக்கு வராங்க. இன்றைக்கி விலைவாசி ரேட்டு ஏற்ற முடியாது, அதே ரேட்டில் நாங்கள் கொடுக்குற சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு நஷ்டம் இருந்தாலும் கஸ்டமர் எங்களுக்கு வேணுன்றதுக்காக நாங்கள் அதை வந்து பண்ணுறோம். மாஸ்டர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம்.
எங்கள் ஓனர் வந்து இந்த சிலிண்டர்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து 2 கடை மூட்டாங்க. இந்த கடையை வந்து நாங்கள் ஈவினிங் மூணாமான்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு சிலிண்டர்னால எல்லாமே இதுக்கு காரணம் சிலிண்டர்ன்றாங்க. இப்போ 4 நாளாகவே எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கை விட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் பண்ணி வரோம். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் நிற்கல? ப்ராப்பர்ட்டி இல்லை. வர கஸ்டமர் நம்ம கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஒரு சிலிண்டர் நீங்கள் வந்து வேற இடத்துல இருந்து போய் எடுத்துட்டு வரணும்னா சராசரி எவ்வளோ கேட்குறாங்க? 3500 ரூபாய் கிட்ட ஆகுது மேடம். அதுக்கே வந்து நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இப்போ டெய்லியும் கண்டினியூ பண்ணி வெளியே இருந்து இப்போ ஆட்டோ பிடிச்சி எடுத்து வரோம் மேடம். அதுக்கு 500 ஆகுது மேடம். வெளியே இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டம் தான் மேடம். இருக்கிற வரைக்கும் ஓடுது, இல்லாமல் கஷ்டமா கஷ்டமாக இருக்கு. இருக்குது. இப்போ இந்த கடையை வச்சு தான் உங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரமும் இருக்கு. ஆமாம். 10 நாளாக கேஸு இல்லை. இப்போ வீட்டு சிலிண்டர் அதுக்கு தான் தற்சமயம் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். அதனால வந்து பாதி கடை ஒரு 3 ஹவர் தான் இப்போ கடையை போடுதேன். கேஸு கேட்டு பார்த்து கிடைக்கவே இல்லை. 2000 3000 கொடுத்தா கூட கேஸ் இப்போ ரிப்பீட் டெட்பாடாக இருக்குது இல்லைங்களா. அதனால கேஸ் இல்லைன்னா வாழ்வாதாரம் பொருளாதாரம் இல்லை எல்லா நாடு முழுவதுமே இதாகிடும். இதை வச்சு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். வேறு இந்த கேஸ் ரேட்டு பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லை. எல்லாம் இனிமேல் தட்டுப்பாடு தான். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அந்த வாழ்வாதாரத்தை இருந்துட்டால் எங்கிட்ட இப்போ 2 பேர் வேலைக்கு செய்கிறாங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி கடையில் வந்து 1000 பேருக்கு இந்த கேஸ் இல்லைன்னா 1000 பேருக்கு வேலை போயிடும். ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், காலம் ஃபுல்லாக இருக்க முடியாது. அதனால எப்படியாவது எங்களுக்கு கேஸுகள் வந்து ஏற்பாடு பண்ணி தருவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி செய்து தரணும். வெளியே கேஸ் கேட்டால் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்க. தற்சமயம் ஒரு ஆள் ஃபோன் எடுத்தார், மாமா நீங்களாம் கேஸ் வாங்க மாட்டீங்க, அந்த ரேட்டு விற்கிது. நான் கேட்டேன் இந்த கேஸ் வந்து இப்போ உள்ள விலைக்கு 2050 தானே, நீங்கள் 3000 4000 கேட்குங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபோனை வச்சுட்டார். அப்போ கேஸ் டிமாண்டாக இருக்குது, அதனால ஃபோனை வச்சுட்டாரு. இனிமேல் கேஸ் கேட்குற வேலை வச்சுக்கிடாதுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு வச்சுட்டார். அதனால கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. யாரெல்லாம் எல்லாம் பாதி கடையெல்லாம் மூடிட்டாங்க. என்ன பண்ணுன்னு நாங்களே புரியாமல் தான் இருக்கோம். கடை வந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கும், சாப்பாடெல்லாம் போடுவோம். இப்போ டிஃபன் வரைக்கும் போட்டு ஒரு கேஸ் காலியாகிடுச்சு. அது வீட்டில் கொஞ்சோண்டு இருந்தால் கொண்டு வந்து எரிச்சிக்கிருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிருக்கோம். கேஸ் கிடைக்கல, எதுவுமே ஊற வைக்கலை. நாளைக்கு லீவாக தான் இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஓரளவு முடிஞ்சிடும். நாளையிலேருந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது எங்கே கிடைக்குது, எங்கே வாங்குறதுன்றது எங்களுக்கு பெரிய சிரமம் தான் அது. ஆனால் அது வாழ்வாதாரம் வந்துட்டு முற்றிலும் பாதிக்கப்படும். எங்களை மாதிரிலாம் தெருவோர கடைகள்லாம் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு தீர்வு என்னான்னு எங்களுக்கு தெரியல. நான் யாருக்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு புரியல. வியாபாரத்துக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் கொடுக்குறதில்ல. வியாபாரத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட்டில் தான் வாங்குகிறோம். அந்த வண்டிகளே காண 4 நாளாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணாக்கா எங்களுக்கு லோடு வரல, லோடு வந்தால் தான் நாங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ கிளியர் ஆகி அவங்க எப்போ வர்றது, எங்களுக்கு தான் இன்றைக்கி கூட முடிஞ்சிடும். நாளிலேருந்து நாங்களாம் என்ன பண்ணுறது, கடை திறக்கிறதா வேண்டாமாங்கிறது தான் முடிவில் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நான் 500 ரூபா 600 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் அந்த மாதிரி ஆளுகளை விசாரித்து தான் நாங்கள் நாளைக்கு என்ன பண்ண முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் அது எங்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. எங்கள் வியாபாரத்துக்கு இது தெருவோர கடை. இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து நின்றாக்கா 2 லிட்டர் பால் வச்சுன்னா அது பெரிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதை ஆன் பண்ணிட்டோம்னா காலையில் ஒரு 6:30 ஆன் பண்ணிட்டா நைட் நாங்கள் 8:30 9 o'clock வந்து இது ஓப்பனில் தான் இருக்கணும். இது ஓப்பனில் தான் இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ண என்ன ஒன்றா சிம்மில் வச்சுருப்போம், ஸ்லோ பண்ணுவோமே தவிர க்ளோஸ் பண்ணுற வேலை கிடையாது. இது கடைசி வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் வந்துட்டு இது பெரிய கஷ்டம், எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு முதற்கொண்டு எங்கள் இது உடல் நலத்தை பாதிக்கிறதுலேருந்து ஒரு பொருள் கடையில் வாங்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாமும் இதில் தான். இது நின்றுச்சுன்னா ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆக்சுவலாக பழைய ஸ்டாக் வச்சுருந்து ஒரு 3 கேஸ் 4 கேஸ் வாங்கி வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்துருக்கேன், இப்போ ரெடி பண்ணி இண்டக்ஷன் போட்டு அதை வச்சு தான் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே. டீ காஃபியில் காஃபி மட்டும்தான், டீ எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரே ஒரு அடுப்பு, 3 அடுப்பு ஓட்டுற இடத்துல ஒரே ஒரு அடுப்பு தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். எம்ப்ளாயி வந்து இங்கே 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற இன்கம் வந்தால் தான் 4 பேர் மேனேஜ் பண்ண முடியும், ரெண்ட் கொடுக்க முடியும், என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஒரு கேஸ் தான் இப்போ எனக்கு 3 நாளில் இருக்குது. இன்றைக்கி இல்லை நாளை வரைக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ அந்த 2 பேருக்கான வேலை ஸ்டாப் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு சிரமமாகிடும். எங்களுக்கு இப்போ இவங்க எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிடும்போது ரிட்டர்ன் வருவாங்களான்றது பெரிய கேரண்டி இருக்காது. ஒரு 2-3 days மேக்ஸிமம் நடத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பசங்க எல்லாருக்கும் வெளியில் போய் சாப்பாடு வாங்கும்போது நேற்று தோசையோட விலை 10 ரூபா இருந்தது, இன்றைக்கி 30 ரூபா ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு, இன்கம் ஒன்றுமே இல்லை. பத்தாக்குறையாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து டபுள் டிபிளாக கேட்குறாங்க. ஒரு கேஸு வந்து 1800 ரூபா, ப்ரைவேட்டு கேஸு 1800 ரூபான்னு எடுத்த கேஸு
இன்றைக்கி 3800 4000 கேட்குறாங்க. அது 4000 கேட்டாலும் கிடைக்கல, அதுவும் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் நாங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கோம். இந்த பேக்கரியில் வந்து எனி டைமும் அங்கே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது கேஸ் தான். ஒரு நாளைக்கு நாங்கள் 4 கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கே எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நாளைக்கு எல்லாம் ஈத்து மூடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் விலைவாசி அதிகம் இருந்தால் நாங்கள் பிஸ்னஸும் பண்ண முடியாது, எந்த ஒரு வியாபாரமும் பண்ண முடியாது. எல்லா மக்களும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு தடைப்படும். 99% பாதிக்குது. இது அதை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். வியாபாரம் பாதிச்சுன்னா குடும்பம் தான் சேர்ந்து பாதிக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெட்ரோல் பங்க்ஸ்லையுமே ஃபுல்லாக இருக்குது. எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லைன்றாங்க, இல்லைனா இந்த மாதிரி கியூ கட்டி லைனில் நிற்கிறாங்க. இந்த நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ, இந்த ரூமர் மட்டும் நிறைய நடக்குதுமா. அது மட்டும் உண்மை. ஏதாவது ஒருத்தன் ஒன்று கலக்கி விட்டானா போதும், ஏதாவது போட்டு 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 இருக்கும் எல்லாரையும் உயிரை வாங்கினாங்க இங்கே. அது பெட்ரோல் இருக்கு தான் செய்யுது. ஆனால் இருக்கிறவங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் காலி ஆகிடும், நீ போய் போட்டுக்கோ, ரெடி பண்ணிக்கோ, இப்பயே போட்டுக்கோ, அப்பயே போட்டுக்கோன்னுறாங்க. அதனால வந்து எல்லாம் வந்து நின்று லைனில், வேறு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் விலைலாம் உயர போகுதுன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியாமல் அதை பற்றி நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதெல்லாம் உயராதுன்னு நினைக்கிறேன். அலௌன்ஸ் பண்ணல. ஆனால் இருந்த மக்கள் வந்து எங்கே நம்ம பெட்ரோல் காலி ஆகிடுமோ, ரேட்டு ஏறிடுமோனால கொஞ்சம் எல்லாருமே முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் எதுவும் இது பண்ணலை. ஆனால் இது வரையும் பெட்ரோலுக்கு எதுவும் தட்டுப்பாடு கிடையாது. கேஸ் சிலிண்டர் தான் நமக்கு 21 நாள் அவங்க புக் பண்ணாலும் புக்கிங் ஆக மாட்டேது கிடையாது. ஆஃபீஸ் போனாலும் ஆஃபீஸும் இல்லை. அப்படியே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரில. எங்களுக்கே பெட்ரோல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். வேறு எல்லாரும் சொல்கிறாங்க எந்த பங்க்லேயும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலே பெட்ரோல் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தா இவ்வளோ க்ரௌடு நிற்கிது. எனக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். ஆனால் வீட்டாண்ட சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் க்ரௌடு இருக்குது, போய் ஃபில்லப் பண்ணிங்கன்னு. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்னா எல்லாமே பாதிக்கும், விலைவாசியும் உயரும். நிச்சயமாக இது வந்து கடும் பாதிப்பு உண்டாகுங்க. இந்த பங்கில் வந்து பெட்ரோல் மட்டும் தான், பெட்ரோல் மட்டும்தான். அது பெட்ரோல் கிடைக்க நீ நிப்பாட போகிறான்னு சொல்லிட்டு ஜனங்க சாரையாக வந்து பெட்ரோல் போட்டுருக்குறாங்க. அது அவங்களே கொஞ்சம் உணரணும். இதனாலே இப்போ ஆம்புலன்ஸ் போகிறதே நாங்கள் மடக்கி அனுப்பிச்சி வச்சோம். அது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் இந்த பங்கை விட்டு வேறு பங்களே போய் போடுங்கன்னாக்கா, இல்லை கிடைக்கல, எங்கேயுமே பங்கு கிடைக்கலன்னு சொல்லி அவங்களே ஒரு ரூமரை கிளப்பி விட்டு இங்கே தான் நிற்கிறாங்க. இவங்களாம் அது இது பண்ணிக்கிறாங்க. அது இன்னும் சரியாக தெரியல வராது என்னன்றது. ஆனால் கிடைக்காதுன்றதுனால அவங்க லைன் கட்டி நிற்கிறாங்க. இப்போ கார் பூரா இப்போ பங்க்லேயும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஒரே டிராஃபிக், இந்த ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக். பெட்ரோலு கிடைக்கல, அதுவும் தான். அது கூட இப்போ நிறையா பேட்டரி வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு. அதுவும் கேஸில் போகிறது அதுவும் பாதிப்பு தான். பெட்ரோலும் பாதிப்பு தான், கேஸும் பாதிப்பு தான். நான் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறேங்க. யூஸ்வலாக ரெகுலராக எடுக்க மாட்டோம். பட் ஆனால் பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கஷ்டம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கஷ்டம், எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம காரில் இருந்தாவது எடுத்துக்கலாம், இல்லைனா அதுவும் எடுக்க முடியாதுல்ல. ஈரான் அந்த இஷ்யூனால க்ரூட் ஆயில் எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அது அஃபிஷியலாகவே தெரியும் வராதுன்னு சொல்லிட்டு. எல்பிஜி அந்த மாதிரி தான், அது இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கும்ல. இப்போ திருப்பி வந்து அந்த விறகு முறையில சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து சாத்தியமா? அது வந்து பெரிய ஹோட்டல் தான் மேடம். நம்மளாம் இங்கே வந்து ரோட்டு கடை வச்சுருக்கலாம், நம்ம சாத்தியம் கிடையாது. ரோட்டு கடை வச்சு நம்ம சமைக்கிறோம், பண்ணிவிட்டு நம்ம இங்கே இது பண்ணிட்டு போகிறோம். ஒரு டைம் வேணால் பண்ணலாம். டெய்லிலாம் வந்து அது பண்ண. இப்போ விறகு ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி, சிலிண்டர் ரேட் வந்து என்ன ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கினே இருக்குது. ரேட்டும் அவங்களும் ரேட் ஏறி போச்சு. விறகு வச்சு இதில் பண்ண முடியாது, ஒரே போச்சனா தான் அடிக்கும். அப்புறம் டீ வந்து ஸ்மெல் வரும், குடிக்க முடியாது. அதனால் விறகு வச்சு கறி அடுப்பு வச்சோ பண்ண முடியாது. அது முன்னாடி ஆதி காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சான்சஸே இல்லை இங்கே வேற சமைக்காங்க. ஆட்டோக்கு கேஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையா? ஃபஸ்ட்டு இல்லை, சிஎன்சி கிடைக்குதுங்க. சிஎன்சி கேஸ் கிடைக்குது. எல்பிஜி தான் கொஞ்சம் கஷ்டம், கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வந்து எல்பிஜி வந்து கேஸ் போடுறாங்க, ஆனால் வண்டிங்க வந்து 30 வண்டி 40 வண்டி லைன் நிற்குது. ஆனால் கொஞ்சம் டிமாண்டு தான் அது எல்பிஜி. ஆனால் சிஎன்ஜி கிடைக்குது, அந்த கேஸ் பரவாயில்ல. ஆனால் இதுக்கு எல்பிஜி தான் கிடைக்கல, ஒரு டிமாண்டாக இருக்குது. ஒரு அம்பத்தூரில் பார்த்தேன், ஒரு 30 வண்டி 40 வண்டி இருக்குது ஆட்டோ. 6 மணிக்கு போனால் லைன் 1 மணி நின்னா, 1 மணி நின்று தான் எல்பிஜி கேஸ் போட்டு வந்தேன். தட்டுப்பாடு தான். இப்படியே போனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கக்கா. இதே நேற்றே வந்து 400 ரூபாய் கேஸ் போட்டு ஒரு 8 தான் ஓட்டினா ஆயிடுச்சு, வண்டி நிறுத்திட்டான். 54 ரூபாய் இருந்தது ஃபஸ்ட்டு. 54 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து 85 ரூபா ஆகிட்டாங்கக்கா. இப்படி போனால் கஸ்டமர் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் தரமாட்றாங்க. இப்படி போனால் எப்படிக்கா ஏதாவது இருக்குது? இப்போ இதை தொடர்ந்து இந்த ஆன்லைன்லலாம் ஓட்டுறீங்கல்ல, ரேபிடோ, ஊபர், அதுலலாம் வந்து இந்த இஷ்யூ தெரிஞ்சு அதுல பிரைஸ் எதுவும் ஹைக் பண்ணிருக்காங்களா, இல்ல ரெகுலரா கொடுக்கறத கொடுத்துட்டு இருக்காங்க? ரெகுலராக கொடுக்கத்தான் கொடுத்துறாங்க. இஷ்யூலாம் எதுவும் ப்ரைஸ்லாம் ஆக்ட் பண்ணலக்கா.